எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நேற்று என்னமா பண்ணீங்க? பரமேஸ்வரி, உட்காருங்க. ஐயா நேற்றைய உடனே சொல்லுங்க. சொல்லுங்க. நேற்று நேத்து கொஞ்சம் பரவாயில்லைங்க ஐயா. ம் நேத்து இப்போ எப்படி காலையில இருக்கு? இருந்து தண்ணி மட்டும் தாங்க ஐயா குடிச்சேன். ஆ மதியம் கீரை, மிளகு தக்காளி கீரை கடைஞ்சு ம் சாப்பாடு சாப்பிட்டா அதுதாங்க ஐயா. அப்புறம் நைட்டு வரைக்கும் நீர் விரதம் தான். அப்படியே பண்ணுங்க. காலையில் உட்காந்து வழியில குறைஞ்சிட்டு வருதா? கை கால் வழியில குறைஞ்சிட்டு வருதா? அப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க ஐயா. அதான் உள்ள இருக்கிற உறுப்புகள் தான். வெளியே இருக்கிற எலும்பெல்லாம் முக்கியம் அல்ல, அது உயிர் உறுப்பே கிடையாது. உள் உறுப்புகளை சுத்தம் பண்ணிட்டு வர்றோம். இன்னைக்கு இந்த வெள்ளரிக்காயில பண்ணி பாருங்க. வெள்ளரிக்காய் மட்டும் ஒரு வேளை எடுத்துக்கங்க. அவல் போட்டு சாப்பிட்ருங்க. வெள்ளரிக்காய் ஒரு 1/2 கிலோ அவல், 1/2 கிலோ வெங்காயம் இருக்கணும், பொடி பொடி நறுக்கிக்கணும். லேசாக ஆ, மிளகுத்தூள் போட்டு, வெங்காயம் கொஞ்சம் போட்டு அவல் போட்டு பிசைஞ்சு வெள்ளரிக்காய் மட்டும் சாப்பிட்டு விட்டுருங்க. ஒரே வேலை. அப்புறம் அடிச்சதுக்கு வெளியே வந்துடும். 2 நாளில் வேலை சரிங்க ஐயா. செய்யும். அது வந்து நல்லா அடிச்சுட்டு நல்லா வேலை வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 1/2 கிலோ வெள்ளரிக்காய் இருக்கணும், பொடி பொடியாக நறுக்கணும். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும், கொத்தமல்லி போட்டுக்கணும். அவல் போட்டு பிணைஞ்சிக்கணும். லேசான சுவைக்கு வந்து சிறிதளவு பொட்டுக்களை சேர்த்திக்கங்க. பொட்டுக்களை சேர்த்துட்டு நல்லா இருக்கும். அவ்வளோதான். நல்லா நெருக்கு 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 நல்லா வெள்ளரிக்கா இருந்தா இப்ப கிடைக்காதுங்க. இல்லைன்னா விட்டுருங்க. இல்லைன்னா வழக்கம் போல வெங்காயத்தை ஏதோ ஒரு காய வச்சு அவனையும் அதை சாப்பிட்ருங்க. அந்த 24 அப்படிங்க 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா செய்யுங்க. ஏதோ ஒரு 24 மணி நேரம், ஏதோ ஒரு நேரத்தை வச்சுக்கோங்க. ஒன்றா பகல் 12 மணி வச்சுக்கோங்க, இல்லை சாயங்காலம் 6 மணிக்கு வச்சுக்கோங்க. இப்படியே 24 மணி நேரத்துக்கு ஒரு சாப்பிட்டு வாங்க, சரியா போகும். ஏன்னா ஜீரணீர் நமக்கு வந்து அமைதியாக இருந்தால் தான் சீக்கிரம் நல்லா ஆகும். அதனால் வந்து இந்த ஒரு வேளைக்கு வந்துட்டீங்களா ரொம்ப நல்லா இருக்கும். மயக்கம் கிருகிருக்கு எதுவுமே வராது. இந்த ஒரு வேளை 180 நாள் வச்சுக்கிட்டே வாங்க. அந்த ஒரு வேளை கட்டாயம், அந்த ஒரு வேளை கட்டாயம் அதுவே சொல்லி கொடுத்துரும். அப்புறம் வலி சரி சரி நேற்றுக்கு முந்தானத்து இருந்ததுக்கு இன்னைக்கு வலி குறைய ஆரம்பிச்சிடும். அது 3 நாளாக குறைஞ்சிட்டு வருது இல்லை? இப்போ உட்காடுறீங்க, நல்லா உட்காந்துருக்குறீங்களா? கீழே தானே உட்காந்துருக்கீங்க? ஆமாங்க ஐயா, கீழே தான் உட்காந்துருக்கேன். பேசாமல் உட்காந்துக்குங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எந்த எந்த கவலையும் பட தேவையில்லை. அதே நல்லாயிட்டே இருக்கும். எந்த கவலையும் பட தேவையில்லை. 6 மாதத்துக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மருத்துவ சோதனை பண்ணிக்கலாம். அந்த மருத்துவ சோதனை மட்டும் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, சும்மா ரத்தத்தை மட்டும் சோதனை பண்ணிக்கங்க. வேற எதுவும் பண்ணாதீங்க. ரத்தத்தை சோதனை பண்ணிக்கங்க, அது நல்லா இருக்கும். அது உங்களுக்கான சோதனை முறை. அது உலகத்துல வந்து உடம்பு மாறிட்டே இருக்கும். உடம்பு மாறிட்டு மனிதன் மாறிக்கிட்டே இருக்கு. எதுவுமே முடிவு கிடையாது. உள்ள இருக்கிற உறுப்புகள் வந்து அதுவும் மாறிட்டே இருக்கும். எல்லா உறுப்புகள் மாறிட்டே இருக்கு. இது முடிவடையாத பரிசோதனை. நீங்க வந்து பரிசோதனை முடிஞ்சிருச்சு மட்டும் நினைக்காதீங்க. பரிசோதனை முடியவே இல்லை. 8ஆம் நிலைக்கு போற வரைக்கும் முடியாது. அதனால முடிவடையாத பரிசோதனை 6ல இருந்து 7, 7ல இருந்து 8 இதுதான். அவ்வளவுதான். இது முடிவடையாத பரிசோதனைனா உங்க ஆராய்ச்சி முடிவடையலைன்னு அர்த்தம். ஆராய்ச்சி ம். 5ஆம் அறிவுல உலகமே 5ஆம் அறிவுல தான் நிக்குது. எவன் வந்து ஆகாரத்தை திங்கிறான், சாதாரண ஆகாரம் திங்கிறான், ருசி தேடி திங்கிறானோ அவள 5ஆம் அறிவுன்னு அர்த்தம். ருசிக்கு அடிமை, ருசி போட்டு சாப்பிட்றவன், ருசி வேணும்னு சொல்றவன் 5ஆம் அறிவு. அப்ப உலகமே 5ஆம் அறிவுல தான் இருக்கு, 6ஆம் அறிவுல வரவே இல்லை. அதனால நமக்கு வந்து ருசியை தாண்டி வெளியே போயிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம ருசி ஒரு பக்கம் இருக்கட்டும், அகத்தூய்மை பண்றோம். அகத்தூய்மை உலகத்துல அகத்தூய்மை பண்ணாதவன் 5 அறிவு தான். அகத்தூய்மை எவன் பண்றானோ வாழ்க்கையில ஒரு முறையாவது அகத்தூய்மை செய்து பழக வேண்டும். வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த உடம்பை சுத்தம் பண்ணி பழகணும். அந்த உடம்பை சுத்தம் பண்ணி பண்ணும் பொழுது பகுத்தறிவின் மூலமாக இயற்கை ஆற்றலை எடுத்து பழகணும். அதுக்கு மனதை புரிய வைக்கணும். மனம் வந்து 1 2 விருப்பத்துல, மனத்தோட விருப்பத்தில் தூக்கி மன விரும்புறதுனால நம்ம எல்லாம் சாப்பிட்றோம். மனம் விரும்பி உடம்பை கெடுத்துக்கிறோம். மனம் விரும்புது, உடம்பு கெடுத்துக்கிறோம். அப்ப மனம் வேறு. இப்ப மனம்னா தனியா இருந்ததுன்னா பரவாயில்ல, மனம் உடம்புக்குள்ள உட்காந்துருக்குது. அப்ப மனதுக்கு கொடுக்கறது போட்டு உடம்புக்கு நீங்க போட்டுக்கிறீங்க. உடம்புக்கு போட்டுக்கிற உடம்பு என்ன ஆகும்? கெட்டு போயிருங்க ஐயா. அவ்வளவுதான். நீங்க மனம் விரும்புது, மனம்னு ஒண்ணு தனியா இருந்து இப்ப 2 உண்டியல் டப்பா இருக்குது. மனம்னு ஒரு உண்டியல் இருக்குது, உடம்புன்னு ஒரு உண்டியல் இருக்குது. நீ மனம் விரும்புறத தூக்கி இப்ப மனம் விரும்புதுன்னா மன உண்டியல தானே போடணும். நீங்க கூட எது உண்டியல போட்டிருக்கிறீங்க? உடம்பு ஒரு உண்டியல போட்டிருக்கிறீங்க. உடம்பு உங்களுக்கு கேட்டுச்சா? உடம்பு தனக்கு தேவை உப்பு உள்ள வச்சிருக்க, உப்பு நக்கி பாருங்க.
அந்த ரத்தத்தை நக்கி பாருங்க. ரத்தம் வந்துச்சுன்னு நக்கி பாரு, உப்பு கறிக்கும். கண்ணை நக்கி கண்ணில் தண்ணி வந்தா நக்கி பாருங்க, உப்பு கறிக்கும். வேர்வை வந்தா உப்பு கறிக்கும். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? நீங்க தின்னீங்களா? ரத்தத்தில் இருக்கிற உப்பு வெளியே வரும். அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. எல்லாமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு இனப்பெருக்க. எப்படி சினைமுட்டை உற்பத்தி பண்ணும்? சினைமுட்டைக்குன்னு தனியாக திங்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. உடம்புல எல்லாமே உற்பத்தி ஆயிட்டு இருக்கும். விலங்குகளுக்கு ஐந்தறிவு, நமக்கு பிறக்கறப்ப ஐந்தறிவு. அதான் படிக்க போறோம். பிறக்கறப்ப நமக்கு அஞ்சறிவு. ரெண்டாவது பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்துங்க, ரெண்டாம் பாடம் எடுத்துங்க, வேகமா படிப்போம். ரெண்டாம் அஷ்டாங்க யோகமாங்க ஐயா? ஆமா, அட்டாங்க யோகம். அப்படியே படிங்க. அஷ்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்துடன் கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு. அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்தின் கூட நெருங்கிய தொடர்பு. மேலும் அது மனித சமுதாயத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை. அதனால ஆராய்ச்சி முடிவடைந்து விட்டது என்று நினைப்பது மிக மிக தவறு. இப்ப நீங்க ஐந்தாம் அறிவுலேருந்து இப்பதான் வர்றீங்க. ஐந்தாம் அறிவுலேருந்து வர்றீங்க. இப்ப ஆறை வந்து பயன்படுத்துறீங்க. பகுத்தறிவினால்தான் கேட்கணும். பகுத்தறிவு ருசி எதுக்கு தேவை அப்படின்னு கேட்கணும். இது வரைக்கும் உலகத்துல யாருமே மாவு கொழுப்பு புரதம் அப்படின்னு சாப்பிட்டு யாரும் நோபல் பரிசு வாங்கவே இல்லை. மாவு கொழுப்பு புரதம் சாப்பிட்டு எவனும் நோபல் பரிசு வாங்கவே இல்லை. என்னது? நோபல் பரிசு வாங்கவே இல்லை. அப்ப என்ன வெங்காயத்துக்கு மாவு கொழுப்பு புரதம் பேசுறீங்க? இந்த டாக்டராது மாவு கொழுப்பு இவன் வியாபாரிங்க. இவன்லாம் வியாபாரி. விஞ்ஞானிகள் சொல்லணும். என்னது? விஞ்ஞானிகள் சொல்றது கேட்கணும். நீங்க யார் சொல்றது கேக்குறீங்க? டாக்டர் சொல்றது. அவனை எதுக்கு கேக்குறீங்கன்னு கேக்குறேன். அவன் மருந்து விற்கிறவன போய் எப்படி கேக்குறீங்க? நீங்க மருத்துவத்துல விஞ்ஞானி இருக்க மாதிரி அவனை போய் கேட்கணும். இது வரைக்கும் இந்த 100 வருஷத்துல எவனுமே மாவு தின்னா புற்றுநோய் நல்லாகும், கொழுப்பு தின்னா புற்றுநோய் நல்லாகும், புரதம் தின்னா புற்றுநோய் நல்லா எவனும் நிரூபிச்சதே கிடையாது. நிரூபிக்கவும் முடியாது. நிரூபிக்கும் முடியாது. அப்ப கேட்பாங்க எல்லாரும், நான் மாவு தின்ன, கொழுப்பு தின்ன, புரதம் தின்ன. மாவுன்னு அப்படியே திங்கணும், கொழுப்புன்னு அப்படியே திங்கணும், புரதம்னு அப்படியே. இதுல தனியவே கிடையாது. எல்லாமே இப்படி திங்கவும் முடியாது. இது எப்படா திம்பிங்க? இது அறிவு வேண்டாம்? சொல்றவனுக்கு அறிவு வேண்டாம்? இங்க மாவு தின்னுக்கலாம் பார்க்கல. இப்ப மாவுன்னு எந்த மாவு கேளுங்க, மாவுன்னு எந்த மாவுன்னு கேளுங்க, கொழுப்புனா எந்த கொழுப்புன்னு கேட்கணும், புரதம்னா எங்கடா இருக்குதுன்னு கேட்கணும், தின்னு நிரூபிக்கடான்னு கேட்கணும், தின்னு ஆதாரத்தை கொடுன்னு கேட்கணும். என்னது? சாப்பிட்டதுக்கு ஆதாரத்தை கொடுன்னு கேட்கணும். எத்தனை விதத்துக்காக குணமாக்கின்னு கேட்கணும். ஒரு புற்றுநோய் வந்து மாவு கொழுப்பு புரதம்னா 3 போட்டு கலக்கி கொடுங்கடான்னு கேட்கணும். கொடுத்து நோய் நல்லா ஆக்குறீங்களா? 100 பேருக்கு கொடுத்தா 100 பேருக்கு நல்லா ஆக்கணும். 100 பேருக்கு கொடுத்தா 100 பேர் நல்லா ஆக்கணும். அப்படி ஏதாவது உலகத்துல சான்று இருக்கா? வாழைப்பழம் சாப்பிட்டு, வாழைப்பழம் தேங்காய் சாப்பிட்டு எவனுக்கு நோய் நல்லா இருக்குது சொல்லுங்க? 100 பேர் சாப்பிட்டு 100 பேர் சரி. நீங்க சாப்பிட்டு தான் நினைக்கிறீங்க, ஏன் நல்லா ஆகல? பழங்கள் சாப்பிட்டீங்களா, ஏன் நல்லா ஆகல? அது எப்படி இன்னைக்கு மட்டும் நல்லா ஆகுது, 3 நாள் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? இது எப்படி? இது 50 வருஷமா தின்னுட்டு, 40 வருஷமா தின்னுட்டு, 6 வருஷமா தின்னுட்டு 3 நாள்ல சுத்தப்படுத்துறீங்க? இது சுத்தப்படுத்திட்டு பழையபடி சைவ உணவு தின்னு பாருங்க, பழையபடி அசைவ உணவு தின்னு பாருங்க. அதுல வரக்கூடிய பாதிப்புகளை புரிஞ்சுட்டு பழையபடி சுத்தப்படுத்திங்க. அதுதான் விஞ்ஞானம். என்னது? அதுதான் விஞ்ஞானம் ஐயா. அதான் விஷயம். அதான் உங்களை யாருமே கேள்வி கேட்காம பண்ணிருக்கீங்க. அது காரணம் நாம 2000 ஆண்டு அடிமைகளா இருக்கிறோம். வள்ளுவர் கண்டுபிடிச்ச சொல்லுன்னு ஒன்றும் தெரியாது. சரியா? நான் படிச்சேன். அடுத்தபடியாக பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்த நூல்களை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன். வெங்கடேசன் பின்பற்றுகிறார். வெங்கடேசன் என்னுடைய ஆராய்ச்சி எழுதுறாரு. தான் வந்து எப்படி கெட்டு போனேங்கிறது அது காரணம் வெள்ளக்கார முறைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. மருந்து எதிர்கொள்ளணும்னா நாம் ஜீரநீர் வந்து வயிற்று சுரக்கிற பசியவே எதிர்க்கணும். மருந்து எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கையில் தேவையில்லாத உறுப்பு. என்னது? முழுமையடையாத உறுப்பு. இறப்பு என்பது முழுமையடையாத உறுப்பு. எல்லாமே முழுமையடையாத உறுப்பு. அதுக்கு அது பயனே கிடையாது. அதனாலதான் அந்த முழுமை அடைந்தது பார்த்தீங்கன்னா ஒட்டுக்குடல் அதை அப்படியே நீக்கிடுறான். அதே மாதிரி இதுவும் முழுமை அடையாதது. இது இருக்கிற ஜீரநீர் முழுமை அடையாதது. அவன் அப்படிதான் சொல்றான். அத டைஜஸ்டிவ் ஜூசஸ் இன்கம்ப்ளீட்டட் சப்ஸ்டன்ஸ்ங்கிறான். டைஜஸ்டிவ் ஜூசஸ் இன்கம்ப்ளீட்டட் சப்ஸ்டன்ஸ்ங்கிறான். அதாவது அது ஒரு முடிவடையாத ஒரு வகையான பொருளுங்கிற, என்ன பொருள்னு தெரியாதுங்கிறான். அதுக்கு பேரு கேஸ்ட்ரிக் ஜூஸ்ங்கிறான். கேஸ்ட்ரிக் ஜூஸுக்கு இன்னொரு பேரு ஃப்ரீ ரெடிக்கல்னு பேரு. ஃப்ரீ ரெடிக்கல் சார் அன்ஸ்டேபிள்ங்கிறான். அது நிலையாக இருக்கிறது இல்லை, அது மாறிட்டே இருக்குதுங்கிறான். ஆகினால வேற எதையும் படிக்காது. உணவை பத்தி பேசுகின்ற
உணவை புகழ்ந்து பேசுகின்ற எந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிடாதீங்க, ஏமாந்துருவீங்க. அதே மாதிரி தொலைக்காட்சியில பார்க்காதீங்க. புரியுங்களா? பார்த்தீங்கன்னா குட்டிச்சே வருதா? ஆகாரத்தை ஆகாரத்தை பத்தி பேச நிரூபிக்கணும். என்னது? நிரூபிக்கணுங்க ஐயா. எதை வேணும் ஆகாரம் என்பது மனம். மனம் ருசியை வந்து மனம் தான் கேட்கும். அப்படித்தான் கேட்கும், எல்லாமே கேட்கும். நீங்க அது தனி உண்டியில் வச்சுக்கணும். ருசினா தனி. ருசி கேட்டுச்சுன்னா மனம் எங்க இருக்குன்னு தேடி அதில் கொண்டே போடுங்க. ருசின்னு சொல்லிட்டு எதுல போடக்கூடாது? உடம்புங்கிற உண்டியில போடக்கூடாது. உடம்புங்கிற உண்டியில மனம் வேறு. அப்ப மனம்ங்கிற உண்டியில தேடுங்க. மனம்ங்கிற உண்டியில தேடி அதில் கொண்டே போடுங்க. எங்கேயாவது இருக்குதா? இந்த புத்தி இப்ப வரணும். உப்பு திங்க திங்க கண்ணு போயிரும். உப்பு திங்க திங்க உப்பு போட்டு தின்னாவே கண்ணு போயிரும். கண்ணு போகிறதா போயிட்டு இருக்குது. அது நேத்தாங்க ஐயா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். உப்பு அதிகமா சாப்பிட கண்ணு தெரியாம போயிருங்கிறது. அதான் உண்மை. அது அது அந்த கண்ணு தெரியாம போகணும், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கண்ணு நல்லா இருக்கும். கண்ணுல வந்து தூசி மாதிரி உட்கார்ந்துக்கும். கண்ணுல குப்பை படிஞ்சிடும். அப்ப அந்த குப்பையை நிக்கணும், கண்ணு தெரியும். வேற ஒண்ணுமே இல்லை. கண்ணு குருடாகிறது இல்ல. கண்ணு நல்லா இருக்குது. அது மேல போய் படிச்சுக்குது. அது மேல போய் ஒரு கண்ணாடி மேல ஒரு துணி போட்டு மூடிடுறீங்க. கண்ணாடி மேல என்ன பண்றீங்க? ஒரு துணி போட்டு மூடிட்டு கண்ணாடி தெரியாதுல்ல. அதுதான். அது வேற ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. இதை தெரிஞ்சீங்கன்னா இவ கண்ணு குருன்னு சொல்லிட்டு கண்ணு அறுவை சிகிச்சை பண்ற அறிவு கட்ட முண்டங்கள் என்ன பண்ணி சொல்றோம். காரணம் அந்த பரிணாம அறிவியல் தெரியல. அதனால சிக்கிக்காதீங்க. அதனால இந்த அமைதியை உங்களை பாடு சுத்தப்படுத்திட்டே போங்க. உங்களுக்கு நீங்க மருத்துவர் ஆகிக்கிங்க. முதல்ல இதெல்லாம் தெளிஞ்சு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். சாதாரண விஷயம் அல்ல. சரி, நேரமாக முடிச்சுக்கலாம். மிகவும் பழமையான எதை கேள்வி இருந்தா கேட்கலாம். சரி, மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்த நூல்களை மட்டும் நான் பின்பற்றுகிறேன். நான் வெங்கடேசன் சொல்றாரு. இனியன் நான் வந்து பாடம் எடுக்கிறாரு தவிர இது என்னுடைய நூல் அல்ல, வெங்கடேசனுடைய நூல். அவர் எழுதுறாரு. அப்ப நான் பாடம் நடத்துகிறேன். நான் இனியன். நான் உணவில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உலகத்துக்கு சொல்லி கொடுக்குறேன். பரிணாம அறிவியல் முன்னேறிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப மலைச்சலத்தை நிறுத்தலாம். அப்புறம் வந்து சாவை நோவை நிறுத்தலாம். பல்லு விளக்குறது, குளிக்கிறது, மலஞ்சலம் போறது எல்லாமே தூய்மை செஞ்சுட்டா தூய்மையை சித்த நிலைன்னு பேர். அந்த சித்த நிலை பரிபூர்ண நிலைக்கு போயிடலாம். நாம நினைச்சா உயிரை விடலாம், நினைச்சா உயிரை வச்சுக்கலாம். அதை நோக்கி நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். ஆக வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி கண்டுபிடிச்ச அந்த நூலை நான் மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நான் இந்த புத்தக வியாபாரி கிடையாது. புத்தகம் வந்து நீங்க எங்க வேணா வாங்கிக்கலாம். நான் இதை வைத்து பாடம் நடத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்கிறேன். நான் இப்படித்தான் இருக்கிறேன். அதான் விஷயமே. சரி, அப்ப உற்றன் ஒன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றை தவத்திற்கு. உற்றை என்ற என்ன பொருள்? இதன் பொருள் பிறவிலே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிரிலும் பசி என்ற நோயை வெல்லுதல். என்னது? பசி என்ற நோயை வெல்லுதல். ஆமா, பசி என்ற நோயை வெல்லுவதற்காக அந்த பசிக்காக எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. பசிக்காக எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. நீங்க பசிக்காக தின்னுட்டு உங்க உயிர் என்ன ஆகுது? உயிரை கொல்றோம் ஐயா. உங்களை நீங்களே என்ன ஆயிக்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே இப்ப புரியுதா? அதுதான் பசிக்காக உங்களை கொல்லாதீர்கள் அர்த்தம். அப்ப உணவு சாப்பிட்டா நோய் வந்து உங்களை சாகடிச்சுக்கிறீங்க. அதுக்கு பேர் தற்கொலைன்னு பேரு. இவன் என்ன பண்றான்? இந்த முட்டாள்கள், ஐந்தறிவு உள்ள முட்டாளுக்கு வந்து பசிக்காக வெளியிருக்கிற விலங்கையும் சேர்த்துக் கொள்றான். வெளியிருக்கிற சேர்த்து விலங்கையும் சேர்த்துக் கொள்றான். இதுதான் விஞ்ஞானம். இதுதான் 6ஆம் அறிவு. இது 7ஆம் அறிவை பத்தி பேசிக்கிட்டப்போ 5 அறிவில் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேசணும். அப்ப பண்றதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. உயிர் கொலை எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எவனாலையும் நீங்க நிறுத்திடுவீங்களா? கேட்க மாட்டேங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கேட்க மாட்டீங்கன்னு சரி, நீங்களே உங்களை கொண்டுட்டு இருக்கிறீங்க. நீங்களே என்ன பண்றீங்க? உணவு சாப்பிட்டு மனதுக்கு சாப்பிட வேண்டியது போய் உடம்புக்கு போட்டு இருக்கிறீங்க. அப்ப உடம்பு கெட்டு போது நீங்க புரிஞ்சுட்டீங்க. உணவால் உடம்பு கெடுக்கிறது. உணவு கேட்கறது, ருசி கேட்கறது யாருங்க? மனம் தானே. அது திருப்தி அடைஞ்சிருது. அது திருப்தி அடைஞ்சிட்டு போயிருது. அது திருப்தி அடையுது. உடம்பு என்ன ஆகுது? இது உடம்புங்கிற ஒரு கருவி. நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. உள்ளே கைகாக உடம்புங்கிறது கருவி. கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? கண்ணுக்கு தெரியுற கருவியை நம்ம கெடுத்து கொள்கிறோம். இப்ப நான் கூட ஜிலேபி திங்கன்னு ஆசை வருது எனக்கு. இப்ப வந்து ஜிலேபி திங்கன்னு ஆசை இருக்குது. ஜிலேபி திங்கிறது என்னோட ஆசை. என்னது ஆசை? நான் உங்களது உள்ள போட்ட என்ன ஆகும்?
நோய் வரும். எனக்கு எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும்னு ஆசைப்படுறேன். அது தூக்கி உள்ள போட்டா என்ன ஆகும்? காகிதத்தை கரைச்சு குடிச்சு என்ன ஆவேன் நானு? சாவுதான் வரும். புரியுதா? ஓகே ஐயா. எனக்கு 100 கிலோ தங்கம் வேணும், அது ஒண்ணுதான். எனக்கு 100 கிலோ பருப்பு வேணும், அது ஒண்ணுதான். 100 கிலோ குஸ்கா வேணும், அது ஒண்ணுதான். 1 கிலோ கறி வேணும், அது ஒண்ணுதான். எல்லாம் அடிமைகள் தான். நினைக்கிறதெல்லாம் உள்ள போடுறேன். ஏன் பணத்தை உள்ள கரைச்சு குடியாம பார்க்கலாம்? 1 கிலோ இறைச்சி திங்கிறேன், இந்த 1 கிலோ காகித பணத்தை கரைச்சு குடியாம பார்க்கலாம். அதுவும் ஆசைதான், இதுவும் ஆசைதான். இதெல்லாம் வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறது. என்னது? வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறது. பண அடிமை. பணத்துக்கு அடிமையாக எவன் இருக்கிறான் உலகத்துல? பணத்துக்கு அடிமையாக, உணவுக்கு அடிமையாக எவன் இருக்கிறான்? பணத்துக்கு அடிமையாக எவன் இருக்கிறான்? எல்லாம் இதெல்லாம் பேரு பொருள் அடிமைன்னு பேரு. எந்த மாதிரி பணத்துக்கு ஆசை இல்லாம இருக்கிறான்? எந்த மந்திரி பதவிக்கு ஆசை இல்லாம இருக்கிறான்? எல்லாரும் எல்லாம் ஆசைதான். எல்லாமே ஆசைதான். ஆசையின் காரணமா உடம்பு கெடுத்துக்கிறீங்க. சரியா? புற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகின் செய்ய மற்ற தவத்திற்குறு. இதன் உண்மையான பொருள் பிறவில ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும். பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிரிற்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது தவமாகும். உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்பது பொருள். பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறது. அந்த குழந்தை பசியோடு அந்த குழந்தைக்கு பிறக்கும் பொழுது 5 அறிவு தான். பின்பு 6ஆம் அறிவு வளர்கிறது. அப்ப 5 அறிவுல தான் அசைவம் சாப்பிடுறான். 5 அறிவில் தான் அசைவம் சாப்பிடுகிறான். நாம் பிறக்கும் பொழுது நமக்கு 5 அறிவு தான். ஆகினால நம்ம பிறக்கும் பொழுது அசைவத்தோடு தான் பிறக்கிறோம். அப்புறம் 6ஆம் அறிவு வளர்கின்ற பொழுதுதான் எதுக்கு மாற வேண்டும்? பிற்பாடு மாற வேண்டும். திருவள்ளுவர் சொல்றாரு, பிறக்கும் பொழுது 5 அறிவு தான், 6ஆம் அறிவு தான் நம்ம பால் சாப்பிட மாட்டோம். 6ஆம் அறிவு கிடையாதுங்கிறதுனாலதான் பிற்பாடுதான் 6ஆம் அறிவு வளர்கிறது. ஆகினால பிறக்கும் பொழுது உலகத்திற்கு அத்தனை பேர் அசைவம் தான். அதற்கு பின்பாடுதான் நாம மாற வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அப்ப 6ஆம் அறிவு வருகின்ற பொழுதுதான் நீங்க மாறணும். என்னது? 6ஆம் அறிவு வரும்போது நம்ம மாறணும். நீங்க ஏன் மாறல? அது தெரிய பயன்படும். ஏன்னா யாருக்கும் சொல்லி கொடுக்கற காலம் இல்ல. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? வெங்கடேசனுக்கு தெரியுமா? வெங்கடேசனுக்கு தெரியாது. அதான் விஷயமே. அப்ப வெங்கடேசன் கூட 55வது வயசுல கண்டுபிடிக்கிறாரு. எனக்கு 55வது வயதில் தான் திருக்குறளுக்கு பொருள் புரிந்ததுன்னு எழுதுறாரு. இதுல எழுதியிருக்காரு, படிச்சு பாருங்க. சரி, இதுக்கு ஆதாரம் என்ன கேட்டீங்கன்னா, அருணகிரிநாதர் எழுதுறாரு. அதாவது எந்த உயிருக்கும் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்றது திருவள்ளுவர் மட்டுமான்னு கேட்டா, அதுக்கு ஆதாரம் வந்து அருணகிரிநாதர் சொல்றாரு. என்னிடம் வந்து அது ஒரு பாட்டு இருக்குது, தண்டாயுதமும் சூடாயுதமும் விலத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டிய வீழ்த்திடுவேன் செந்தில் வேளனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞானம் சுடர்வாள் கண்டாயாட அந்தகா வந்துபார் சற்றன் கை கட்டவே என்பது யமனை எதிர்த்து பாடுகின்ற ஒரு பழைய புலவர் பாடிய பழைய பாடல். இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது. அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு என்பதாகும். இந்த தொடர் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை என்ற சொற்களோடு ஒத்து போகிறது. திருவள்ளுவர் வந்து எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுங்கிறாரு. அதே போல அருணகிரிநாதரும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. இப்ப எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத பொழுது யமன் நீ எப்படி வர முடியும்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க வயிற்றுக்கு தூய்மை செய்கின்ற பொழுது யமன் எப்படி வருவான்? உங்களுக்கு யமன் வரக்கூடாதுங்கிறது இந்த முயற்சி. என்னது? யமன் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த முயற்சி. யமன் வர அத நோக்கித்தான் உலகத்துல எவனும் சொல்லித்தர மாட்டேன், நான் தான் சொல்லித்தர்றேன். இந்த ரகசியம் எவனுக்கும் தெரியாது. எனக்கு, வெங்கடேசன், என் பிள்ளைகளுக்கு, எங்க படிக்கிற ஆளுகளுக்கு தான் தெரியும். எந்த மயராண்டிக்கும் தெரியாது. புரியுதா? கேட்டா அவர் பின்னாடி அவர் இருக்காரு, புடுங்கி இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டு வேண்டாம். எவனாச்சும் ஆகாரத்தை எப்படி நிறுத்துறது தெரியாதுங்க. யாருக்கும் தெரியும். ஆதாரம் எங்க இருக்கு? ஆதாரம் திருக்குறள் இருக்குது. ஆதாரம் ஜெர்மன் இருக்குது. அடிப்படை ஜெர்மனி தான் ஆதாரம். இது புரியுதுங்களா? உணவில்லாமல் வாழும் கலைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உலகத்துல எங்கேயும் இல்லை. இதுதான் உலகத்தினுடைய முதல் கண்டுபிடிப்பு. இதுக்கு வந்து ஆசிரியர் எல்லாமே எவனும் செய்ய முடியாது. புத்தகம் வாங்கி எவனாலும் செய்ய முடியாது. புத்தகம் வாங்கிட்டு படிச்சுட்டு செஞ்சேன்னா அவன் பரலோகம் தான் போய் சேருவான். புரியுதுங்களா? விளையாட்டு இல்லை. பைபிள் படிச்சா பைபிள் படிச்சு மோட்சத்துக்கு போயிருவியா? குரான் படிச்சா மோட்சத்துக்கு போயிருவியா? என்னடா கதை விடுறீங்க? திருக்குறள் பிடிச்சா மோட்சத்துக்கு போயிருவீங்களா?
எவன் திருக்குறள் நேற்று ஒரு 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 கல்வி அமைச்சர் வந்து ஏதோ பள்ளிக்கூடத்துல போய் கேள்வி கேட்குது. அந்த குழந்தைக்கு அறிவு இருக்கான்னு கேட்கறது விட்டு போட்டு, உனக்கு ஹிந்தி தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா கேட்குது. அறிவு கட்ட பொம்பளையா இருக்குது. அறிவு வேண்டாம் அந்த பொம்பளைக்கு, மானம் கட்டவா. நவநீத கிருஷ்ணன் என்ன இளவோ அது. ஒரு குழந்தைகிட்ட போய் அறிவு இருக்குதா, ஒரு ஒரு அது என்ன இருக்கு, உங்க பேர் என்ன, ஊர் என்ன, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன இது, என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க, என்ன சிந்திக்க போறீங்க, இவ்வளவு உலகத்துல எல்லாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீர்வு காணலாமா அப்படின்னு, மரம் நடலாமா, மரத்தை பத்தி தெரியுமா, மரம் நட்டு இருக்கிறியா, வாக்கியால் உங்க ஊர்ல வாக்கியால் ஓடுத, வாக்கியால் பார்த்திருக்கியா, பறவையை பார்த்திருக்கியா, விமானத்தை பார்த்திருக்கியா, அப்படி ஏதாவது கேட்ட பரவாயில்ல. உனக்கு ஆங்கிலம் தெரியுமான்னு கேட்டா செருப்பால் அடிக்க வேண்டாம். ஆங்கிலம் கூட ஒரு விபச்சார மொழி. அந்த பஜாரி கேக்குறா, ஒரு குழந்தைகள்கிட்ட போய் என்ன கேட்கறது தெரியும். இப்படி ஆசிரியர் உனக்கு ஆங்கிலம் பேச தெரியுமா, முதல்ல உனக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்கறேன். கல்வி அமைச்சருக்கு முதல்ல தமிழ் தெரியுமா, தமிழ் பேச பார்க்கலாம். ஒழுங்கா நீ ஒரு இலக்கணம் சொல்ல, ஒரு இலக்கியம் சொல்லு. தமிழ் அப்ப தமிழ் பேசுறது, இயற்கையை பத்தி கேட்கணும். இயற்கைனா என்னன்னு கேட்கணும். இயற்கையை பத்தி பாடம் நடத்த சொல்லணும். அதை விட்டு போடு ஹிந்தி தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, ஜெர்மன் தெரியுமா, ஜப்பான் தெரியுமா. என்னடா அறிவு கட்டவளா கேட்கறாவா, அறிவு இல்லவா. அவளுக்கு என்ன தெரியுமா, அவளுக்கு இப்ப ஆங்கிலம் தெரியலன்னு என்ன, இப்ப தமிழ் தெரியல, இப்ப தமிழ் தெரியல, தமிழ் எழுத பிடிக்க தெரியலன்னா அதுக்காக முட்டாள் அர்த்தமா, ஆங்கிலம் எழுத பிடிக்க தெரியல முட்டாள் அர்த்தமான்னு கேக்குறேன். குழந்தை பத்தி கொடுத்து நடத்திட்டு இருக்கிற அந்த அறிவு பத்தாதா. இப்ப தமிழ் தெரியலன்னா என்ன, குடிமொழிக்கு போயிருவேன்னு கேக்குறேன். என்ன தமிழ் எழுதப்படுறது தெரிஞ்சதா. ஏய், அதெல்லாம் சொந்த அறிவு வேற, சொந்த அறிவிலேயே வாழ்றவங்களாம் இருக்கா. சொந்த அறிவுல வாழ்றதா எந்த பறவைகளுக்கு அறிவு இருக்குங்கிற, எல்லாம் ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்குல்ல. என்னமோ பெருசா தமிழ் தெரியுதா, இங்கிலீஷ் தெரியுதா, என்ன கேள்வி கேட்கற. மொழியை பத்தி கேட்கலாமா முதல்ல. அறிவு இல்ல அந்த கல்வி அமைச்சருக்கு, மானம் கட்டவன். சரி, சும்மா இப்பதான் பெரிய அறிவாளி மாதிரி ஒரு மானங்கட்ட பந்திரியை வச்சுக்கிட்டு இவதான் பெரிய ஆராய்ச்சி பண்ற மாதிரி. இந்த மாதிரி முண்டைகள் தான் நாட்டை கெடுக்கிறது. 100 ஆண்டுகளாகவே செய்முறை கேள்வி. என்னமா செஞ்சு பார்த்திருக்க, உனக்கு வயசு என்னாச்சு, 7 வயசு ஆச்சா, ஏதாவது செஞ்சு பார்த்திருக்கியா, நொண்டி விளையாண்டு இருக்கிறியா, தெல்லு விளையாண்டு இருக்கிறியா, கில்லி குச்சி விளையாண்டு இருக்கிறியா, நொங்கு தொட்டி செஞ்சு பார்த்திருக்கிறியா, நொங்கு தொட்டியில 2 நொங்கு தொட்டி வச்சு நடுவுல குச்சி வச்சு அப்படி காட்ட வச்சு ஓட்டி பார்த்திருக்க. அப்படியேதான் கேட்டீங்கன்னா அறிவு இருக்கும். அதுதான் உண்மையான அறிவு. அதுதான். அதை விட்டு போட்டு உனக்கு வந்து இங்க ஜெர்மன் மொழி தெரியுமா, ஜப்பான் மொழி தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, நீங்க இங்கிலீஷ் தெரியலன்னா என்ன உலகம் முடியா போயிருன்னு கேக்குறேன். என்ன கேள்வி கேட்கற வருமானம் கட்டவா. இவ்வளெல்லாம் மந்திரி 100 ஆண்டுகளாக வெள்ளைக்கார முண்டங்கள் வந்ததை கெடுத்து. இங்கிலீஷ் யாருங்க கொண்டு வந்தது, இந்தி எவன் கொண்டு வந்தது. இதெல்லாம் இந்த இந்திக்காரன், வடநாட்டுக்காரன், அந்த அறிவு கட்ட நாய்க்கு பண்றது. என்ன இந்தி படிச்சு என்ன கிரிக்க, இந்தி படிக்கிற போது பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். இந்தியா படிக்கிற போற தமிழ்நாட்டுல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். இங்கிலீஷ் படிக்கிற போற வெள்ளைக்கார அடிமை முண்டங்களா கொண்டிருக்கு. வெறும் 10,000 காசுக்கு வெள்ளைக்காரனுக்கு அடிமையா கொண்டிருக்குது. சொந்த மூளையை பயன்படுத்தி பிரச்சனையை தீர்வு காண்றதை விட்டு போட்டு, இப்ப உங்களுக்கு வயிற்றுல இவ்வளவு என்னமோ படிச்சிருக்கிறீங்க, உங்க நோய் நீ குணமாக்குறீங்களா, எம்பிபிஎஸ் படிச்சீங்களா, இல்ல இங்கிலீஷ் படிச்சீங்களா, தமிழ் படிச்சீங்களா, எப்படி உங்க நோய் குணமாக்கிட்டு இருக்குது சொல்றதை கேக்குறீங்க. என்னது நான் கேக்குறேன், நான் எம்பிபிஎஸ்ஸா, நான் எம்பி கிடையாது, எம்எஸ். உங்க புண்ணு அறுவை சிகிச்சை பண்றேன், அவன் அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிறான். உங்களுக்கு அறுவை சிகிச்சையே பண்ணாம நோய் குணமாக்குறான். அதுதான் பேரறிவுன்னு பேர். அது இயற்கை அறிவு. அறிவுங்கிறது பகுத்தறிவு, 6ஆம் அறிவு. பகுத்தறிவை பத்தி கேட்கணும், 6ஆம் அறிவை பத்தி கேட்கணும். அதை போட்டு இங்கிலீஷ் தெரியுமா, தமிழ் தெரியுமா, தமிழ் எத்தனை மதிப்பெண் வாங்கினேன், என்னடா அறிவு கட்ட கேள்வி இது. இதுதான் ஒரு ஆசிரியர், ஒரு அமைச்சருக்கு அறிவே கிடையாது. அந்த டீச்சருக்கும் அறிவு கிடையாது. ஏன்னா வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டத்தை வச்சிருக்காரு. பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதான் வெள்ளைக்காரனுடைய சிஸ்டம். என்னது, இந்த பள்ளிக்கூடம் போனா பகுத்தறிவே வராதுங்க. இப்ப இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எந்த பள்ளிக்கூடத்திலையும் பகுத்தறிவு வரவே வராது. பகுத்தறிவு வரக்கூடாதுங்கிறதா அடிப்படை. பகுத்தறிவுக்கு தாய்மொழிக்கு என்ன சம்பந்தங்க, பகுத்தறிவுக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம், பகுத்தறிவுக்கு இங்கிலீஷ்க்கு என்ன சம்பந்தம். பகுத்தறிவு வேற, தமிழ் மொழி வேற. புரியுதுங்களா. எல்லா விலங்கு 5 அறிவு இருக்குது, இங்கிலீஷே பேசிட்டு இருக்குது. பகுத்தறிவு இருக்கிற போறான் அவன் பகுத்தறிவு இருக்குது, அவன் தாய்மொழி சிந்திப்பா. அம்மாட்டிருந்து என்ன பேசி கத்துக்கிட்டான், அதுதான் முக்கியம். அம்மாட்டிருந்து ஒரு குழந்தை என்ன பேசி கத்துக்குதோ அதுதான் பகுத்தறிவு, அதுலதான் சிந்திக்க முடியும். அப்ப அம்மா மொழி என்ன, அமைச்சரே மாத்தணும். உங்க அப்பனை யாருன்னு கேட்கணும். அமைச்சர் உங்க அப்பா இங்கிலீஷ்காரனான்னு கேட்கணும். உங்க அப்பா நீ இங்கிலீஷ்காரனுக்கும் யாருக்கும் பிறந்தேன்னு கேட்கணும். அமைச்சர் திருப்பி கேட்கணும், நீ யாருக்கு பிறந்தேன்னு கேட்கணும். இப்படி எல்லாம் கேட்கணும். பகுத்தறிவுன்னு அப்படி கேட்கணும். ஏன் அந்த பொண்ணு கேட்டுக்கணும், நீ யாருக்கு பிறந்தேன்னு கேட்கணும்.
நான் ஒரு தமிழனுக்கு பிறந்தேன், எங்க அம்மா தமிழ் பேசுறவா, அவங்ககிட்ட பிறந்த நான் தமிழ்ல தான் நான் பேச முடியும். நான் எப்படி ஆங்கிலமா பேச முடியும்? கேட்கணும். என்னது? கேட்கணும் ஐயா. குழந்தை கேட்கலையே. ஏன்னா கேட்கறதுக்கான அறிவு இங்க கொடுக்கல. கேட்கறதுக்கான பாடத்திட்டம் தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, உலகத்துல எங்கேயும் கிடையாது. பகுத்தறிவை பயன்படுத்தி எந்த குழந்தை கேள்வி கேட்கறதா இல்ல. ஏன்னா நீ சிலபஸ் கொடுத்து அந்த குழந்தை அடிமையா வச்சிருக்கிறீங்க. சிலபஸ் கொடுத்து அடிமையாகி இப்ப வச்சிருக்கோம். நீங்க அப்ப நீங்களும் அடிமையா இருந்தீங்க, நானும் அடிமையா இருந்தேன். நானும் 2 மதிப்பெண் வாங்கினேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபாகம் முதற்றை உலகம்னு சொல்லி நானும் பாடம் படித்தேன். நீங்களும் பாடம் படிச்சீங்க. என்ன ஆரோக்கியம் வந்துருச்சு உங்களுக்கு? ஆனா சமைச்சாம தின்னுட்டு இருந்தீங்க. என்ன ஆரோக்கியம் வந்தது? சமைச்சு சேர்ந்து 3 வேளை நோய் தின்னுட்டு தான் இருந்தீங்க. ஆ? நோய் தான் வந்தது. நாளைக்கு 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 போனீங்கன்னா கேளுங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் அறிவட்ட முண்டமே, இவ்வளவு மாத்திரை மருந்து, இவ்வளவு மாத்திரை மருந்து வந்து உடம்பு கெட்டுதாண்டா போச்சு. இப்ப நான் வந்து நீர் மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கிறேன் முண்டன்னு சொல்லுங்க. என்னது? நீர் மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா இது அறிவு சார்ந்த உடம்பு. உடம்பு இழைத்திருக்க வேண்டும். எல்லா பழக்கத்திலிருந்து இழைத்திருக்க வேண்டும். இழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னாலே உடல் மட்டுமல்ல, எல்லா செலவுகளையும் குறைத்திருக்க வேண்டும் என்று பொருள். என்னது? எல்லா செலவுகளையும் குறைச்சிருக்கணும். அப்ப எல்லா செலவும் குறைச்சு பாருங்க. உங்களுக்கு காசு மிச்சம், பணம் மிச்சம், எல்லாம் மிச்சம். ஆரோக்கியம் வந்துடும். ஆரோக்கியம் வர 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 காசை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆரோக்கியம் வர வர ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு ஆரோக்கியம் பணம் வந்து இருந்து ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு பணம் இருந்து என்னத்தை கிழிக்க போறீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு இயற்கை ஆற்றல் இருக்குது, இயற்கை நீர் இருக்குது. இயற்கை ஆற்றலும் இயற்கை காற்றும் இயற்கை பொருள். காற்றும் நீரும் தான் அடிப்படை. தண்ணீர் கூட குறைந்த தேவை. தண்ணீர் கூட 10 லிட்டர் 50 லிட்டர் குடிச்சிட்டு இருக்கிறீங்களான்னு கேக்குறேன். தண்ணி குறைஞ்சிருச்சுங்க ஐயா. அந்த அளவுக்கு தான் அந்த உடம்பு எந்த அளவுக்கு தேய்மானம் பண்ணிக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அது தண்ணி எடுத்துக்கும். உடம்பு எந்த அளவுக்கு தேய்க்கிறதோ, எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தண்ணி எடுத்துக்கும். பயன்படுத்தினால் வண்டி ஓட்டினா பெட்ரோல் செலவாகிற மாதிரி இந்த வண்டி நகர்த்தினால்தான் தண்ணி செலவாகும். இல்லைன்னா தண்ணி குறைந்த தண்ணியிலே வாழ கத்துக்கும். அதுக்கு தேவையை தான் அது எடுத்துக்கும். அதே நேரத்துல அது தேவையறிந்து அதற்கு தகுந்த மாதிரி அது உபயோகப்படுத்துகின்ற நிலை அறிந்து நீங்கள் தண்ணீரை அறிந்தினால் ஆரோக்கியத்தை பெற முடியும். சரியா? நான் மீண்டும் பேசலாம். சண்டை படத்தை கேளுங்க, முடிச்சுக்கலாம். இது நல்லா படிங்க. இந்த 2ஆம் பாடத்தை நல்லா படிங்க. மத்தியானம் 12 மணிக்கு பேசலாம். சண்டை படத்தை கேளுங்க. ஐயா வெள்ளரிக்காய் கிடைக்கலன்னா அதுக்கு பதிலா என்ன சாப்பிடுறது? வழக்கம் போல சாப்பிடுங்க. வழக்கம் போல உங்க பெரியம். வழக்கம் போல சொரக்காய் இருக்குங்க ஐயா. அதையே போட்டுக்குங்க. சொரக்காய் இருக்கா? சொரக்காய் தான் இருக்கு. பப்பாளிக்காய் பண்ணுங்க. சொரக்காய் பண்ணுங்க. சொரக்காய் நல்லா வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் லேச உப்பு காரம் போட்டு நல்லா நல்லா ஒரு 1/2 கிலோ வேக வைங்க. 1/2 கிலோ. என்னது? 1/2 கிலோ சொரக்காயா ஐயா? ஆமா, வெங்காயம் 1/2 கிலோ இருக்கணும். மொத்தத்துக்கு 1/2 கிலோ இருக்கணும். இருந்தா நல்லா இருக்கும். வெளிக்கு நல்லா போயிடும். பட்டாறு வெளிக்கு போயிடும். வெளிக்கு நல்லா போச்சா? இப்பதாங்க எழுந்துருச்சு. இனிமேதான் போகணும். சரி, ரைட்டு. நேத்து 1/2 கிலோ நல்லா போச்சு. சாப்பிட்டதெல்லாம் போயிடணும். பச்சையே போயிடணும். அந்த சுரக்காய் சாப்பிட்டா சுரக்காய் வாடையில வந்துடணும். கீரை சாப்பிட்டா கீரை வாடை வந்துடணும். பீட்ரூட் சாப்பிட்டா பீட்ரூட் நிறத்துல வந்துடணும். கீரை சாப்பிட்டா பச்சையே வரணும். நாட்டம் வரக்கூடாது. நாட்டில் வராம வந்துச்சுன்னா சரியா போயிடும். நாட்டில் வராம வந்துட்டா பெங்களூர் பத்மா வேலை கேள்வி இருக்கா? இல்லைங்க சார். சரி, நான் வச்சிடறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஓகே சார், நன்றி.